Hello, 6th standard. This is John here. Today we'll start our exercise 2.2. We all seen what is time, year, எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? Say the time in two ways அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் நல்லா பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டைமை வந்து நம்ம டூ வேஸ்ல சொல்லணும். சரிங்களா? டூ வேஸ்னா நம்ம ரயில்வே டைமா அதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக் ஆன்சரில் அது வேற மாதிரி பாஸ்ட், குவார்டர் பாஸ்ட், 10 அப்படிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஓகேவா? இது எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 10 இது வந்து 3ல நிற்குது இந்த பெரிய முள்ள. அப்போ இதோட டைம் பார்த்தீங்கன்னா இது 10 அப்படின்னு எழுதணும். ஸோ இது என்ன டைம்னு தெரில, அதாவது எப்படி சொல்றதுன்னா இது ஏஎம்ஆ பிஎம் அப்படிலாம் எழுதாமல் நம்ம 24 hours டைமில் எழுதிடுவோம். ஸோ வாட் இஸ் இஸ் இது 10-15 hours. ஓகேவா? அப்படி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் இதை வந்து நம்ம வேர்ட் ஃபார்மில் எழுதணும்னா இது என்னன்னு பார்க்கணும். அதாவது ஒரு சாதாரண ஒரு பெரிய கிளாக் எடுக்கிறோம் அப்படின்னா கிளாக் எடுக்கிறோம்னா இது எப்படின்னா நம்ம 4 பங்காக பிரிக்கிறோம். அதுதான் கிளாக். கரெக்டாக? ஓகே, இதில் 12 இருக்கும், இங்கே வந்து 3 இருக்கும், இங்கே 6 இருக்கும், இங்கே 9 இருக்கும். ஸோ அப்போ இது என்னது மொத்தம் ஃபுல் இதில் ஒரு பீஸை நம்ம இந்த 3ல போய் நிற்கிது. 3ல போய் நிற்கிதுன்னா இந்த முழு ஒரு மணி ஒன் ஹவருக்கு இது 3ல போய் நிற்கும் போது இது குவார்ட்டரை கடந்துருச்சு. சரிங்களா? குவார்ட்டர் இது ஹாஃப், இது வந்து 3/4, இது 1/4, 1/2, 3/4, இது திருப்பி 1 அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது எப்படி எழுதணும்னா திஸ் ஒன் இஸ் குவார்ட்டர். ஓகேவா? குவார்ட்டர். இது என்னதுன்னா எப்படி எழுதணும், அந்த இதில் பாஸ்ட் எழுதணும்னா பாஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு எந்த இதில் சின்ன முள் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சப்டிஷன் நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது சப்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படி சரி இதில் எதில் நிற்குதுன்னு பாருங்கள். இது டைம் முதல் எழுதிக்கும். ஓகேவா? 6 இது வந்து 9ல் நிற்குது. ஸோ இது 6:45. ஸோ 6 அப்படி சரி 45 ஹவர்ஸ்னு எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சரி இதுவும் பாருங்கள், இதுவும் ஒரு 9ல் போய் தான் நிற்குது. ஸோ 9ல் போய் நிற்கும் போது இதே வந்து குவார்ட்டர் டு 7 அப்படின்னு எழுதும். ஓகே, ஸோ இது குவார்ட்டர் டு 7. ஏன் அப்படின்னா இந்த 7லேருந்து இது குவார்ட்டர் இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க என்ன ஆகுதுன்னா டைம் வந்து நமக்கு கரெக்டாக இங்கே 4 o'clock இருக்குன்னு 4:10ல் நிற்குது இந்த பெரிய மணி. அப்போ இது 4 2 கோலம் போட்டு 10 hours அப்படின்னு போடுவோம். இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutes இங்கே இருக்கு. ஓகேவா? இது 4ன்றது இங்கே இருக்கு. ஸோ எப்படி எழுதுவோம்னா அப்படி சரி 10 minutes இது 4 வந்து சின்ன முள்ள இருக்கு. ஸோ பாஸ்ட் 4 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் போகும். ஃபோர்த் சப்டிவிஷன் போனீங்கன்னா இது 3:30ல் நிற்குது. ஸோ இது 3:30 hours அப்படின்னு எழுதணும். அடுத்தது இது என்ன ஆகுதுன்னா இது ஹாஃப்ல நிற்குது, அதாவது 6ல் நிற்குது. சொன்னா நான் என்ன சொன்னேன் ஹாஃப் அப்படின்னு. ஸோ அப்போ இது என்ன எழுதுனா ஹாஃப் பாஸ்ட் அப்படி சரி எந்த சின்ன மூலம் எங்கே இருக்குன்னா 3ல் இருக்கு. அப்போ 3ன்னு நினைக்கும். ஸோ பாஸ்ட் 3. அடுத்தது ஃபிஃப்த் பொசிஷன் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது 9:40 அப்படின்னு நிற்குது. ஸோ அப்போ 9 இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் 5, இதாவது மல்டிப்ளை பை 5 பண்ணணும். 5 8 40 9:40 ஹவர்ஸ்னு வரும். ஸோ அப்போ இது என்ன ஆச்சுன்னா இது வந்து 40 ஹவர்ஸ் அப்படி சரி. இப்போ இது எப்படி எழுதலாம்னா அப்படி சரி இது வேற மாதிரி நம்ம எழுதலாம்னா அப்படி சரி. ஏன்னா 20 நிமிஷத்துல நம்ம வந்து 20 மினிட்ஸ் ஆயிரும். அந்த புக் ஆன்சர் நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா 20 minutes to 10 இருக்கும். அதாவது ஏன்னா ஒரு 20 நிமிஷத்துல நமக்கு 10 o'clock ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் நம்ம டைம் கேட்கும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் 5 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு வந்து 10 o'clock ஆயிரும், இன்னும் 5 நிமிஷத்துல 9 மணி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 minutes நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் 9:30 ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம இதை அப்படி இன்னொரு அதாவது 2 வேஸாக சொல்லிக்கலாம். எந்த வேஷனாலும் சொல்லிக்கலாம் நம்ம. சரிங்களா? எந்த வேஷனாலும் சொல்லிக்கலாம். நம்ம வாரத்தில் சொல்கிறத நம்ம இதில் சொல்லிக்கலாம். இப்போ 20 minutes to 10. இந்த 10ன்றது என்னதுன்னா 10 o'clock ஆக போகுது. இன்னும் 20 minutes 10 o'clock ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக் ஆன்சர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வி ஆர் ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட் சம். இந்த எக்ஸசைஸ் 2.2 த செகண்ட் சம் மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பெரிய கிளாக் வரைஞ்சிடும். கிளாக் வரைஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய கிளாக்காக வரைஞ்சிட்டிங்கன்னா இங்கே 12, இங்கே வந்து 1 2, இங்கே 3, இங்கே 4,
5, இது 6, இது 7, இது 8, இது 9, 10, இது 11. கிளாக் இங்கே இருக்கு. ஃபஸ்ட்டு 9:55ன்னு இருக்குது. ஸோ 9:55னா எங்கே இருக்கும் அப்படி சரி. ஸோ 9 லேசாக வந்துருக்கு 9:55 அப்படின்னு கரெக்டா. ஸோ அப்போ இதோட இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மினிட்ஸ். இப்போ 9:55னா இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. அப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு 10 மணி ஆயிடும். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா 5 மினிட்ஸ் டு 10 அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 5 நிமிஷத்துல 10 மணி ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9:55 இருக்கு, இன்னும் 5 நிமிஷத்துல அது 10 மணி ஆயிடும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா this one is 5 minutes to 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ நம்ம டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் இருக்கும், 5 minutes to 10. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன் ஆன்சர் டி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் டி. ஓகேவா. 11:50. 11:50ன்றது எங்கே இருக்குன்னு பாருங்க. 11 இங்கே இருக்கும், இதில் லைனாக வரைஞ்சிருக்கேன். 11:50 அப்படின்னு இங்கே இருக்கு. இப்போ இப்போ எப்படி இதை சொல்லலாம்னா 10 minutes to, ஏன்னா 11:50ல இருக்கு, அப்போ இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு 12 o'clock ஆயிடலாம் சரிங்களா. அப்போ 10 minutes to 12. அப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து இ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் போகும். 4:15 தான் அது. ஸோ இன்னொரு கிளாக் கூட வரைஞ்சிருக்கேன் ஓகேவா. கிளாக் வரைஞ்சிட்டு 4:15. ஸோ அப்போ என்னது, ஸோ இங்கே 12, 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்குது. ஸோ 4:15னா சின்ன முள் இங்கே இருக்குது, 15ன்றது இங்கே இருக்குது பெரிய முள் சரிங்களா. அப்போ என்ன எழுதலாம் இதில் அப்படி சரி, என்ன எழுதலாம்னா வாட் இஸ் இஸ் இது வந்து 3ல தான் நிற்கிது. அப்போ கண்டிப்பாக குவார்ட்டர்னு எழுதணும். ஸோ குவார்ட்டர். இங்கே இன்னொன்று 4 வந்து நம்ம பாஸ்ட் 4 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ குவார்ட்டர் பாஸ்ட் 4 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஆன்சர் தான் பார்ப்போம், இருக்குது பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது பி தான் ஆன்சர். அடுத்தது 7:45. இப்போ இதில் வந்து இன்னொரு வரைஞ்சிப்போம். ஸோ 12, 1, 2, 3, 4, 5, 6, இங்கே 7, 8, 9, 10, 11 அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இதில் வந்து 7:45 டைம். ஸோ 7:45 அப்படின்னு இருக்கு. அப்போ என்னன்னு அர்த்தம், ஒன்று இது குவார்ட்டரில் தான் இருக்குது, அப்போ இது நம்ம குவார்ட்டர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஏன்னா 9ல் நிற்கிது பெரிய முடியும். ஸோ குவார்ட்டர் பாஸ்ட்டு என்ன, இந்த சின்ன நம்பர் எங்கே நிற்கிது, 7ல் நிற்கிது கரெக்டாக. சாரி 7:45னா குவார்ட்டர் டு திஸ் குவார்ட்டர் டு, சாரி நம்ம ஆப்ஷனே இல்லை, பாஸ்ட் முடியாது. ஸோ குவார்ட்டர் டு நம்ம அந்த இது 8 எடுத்துக்கலாம். 8 ஆனால் 7:45 ஆச்சுன்னா இப்போ 8 மணி ஆயிரும். குவார்ட்டர் டு 8 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அது சி ஆப்ஷன் தான் சரிங்களா. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 2:20. இது நம்ம பார்க்கவே தவிர இதுக்கு நம்ம பார்ப்போம். 2:20 இருக்கு டைம் சரிங்களா. ஸோ 2 இங்கே இருக்குது. ஸோ 2:20 அப்படின்னு சரிங்களா. அப்போ என்ன ஆகும், 20 minutes past 2 அப்படின்னு வரும். ஸோ 20 minutes past 2 அப்படின்னு வரும். அது நமக்கு ஏ ஆப்ஷன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கு ஆன்சரு. DEBCA வந்துருச்சா. ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கலாம் ஓகேவா. Okay, so we finished the second sum. Exercise 2, the third question, convert the following கேட்டுக்காங்க. 20 minutes into seconds கொடுத்தாங்க சரிங்களா. நம்ம ஏற்கனவே இந்த டயக்ராம் படிச்சுக்கோம் பிபிடி. ஸோ மினிட்ஸ் வந்து நம்ம செகண்ட்ஸாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டூ 16 பண்ணணும். அப்போ நமக்கு 20 minutes கொடுத்தாங்க. ஸோ 20 minutes நம்ம செகண்ட்ஸாக மாற்றணும். அப்போ இன்டூ 60 seconds போடணும். 16 போடணும், அது செகண்ட்ஸாக மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வாட் இஸ் 6 2 12 ஆயிரும். அப்போ இந்த 2 ஜீரோஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், 0 0 அவ்வளோதான். ஸோ இது செகண்ட்ஸாக மாற்றிடும். ஸோ இன்டூ செகண்ட்ஸ் தான் கேட்டுக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் என்னன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1200 செகண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நமக்கு ஆன்சர் இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 hours 35 minutes 40 seconds into செகண்ட்ஸ்னு கொடுத்தாங்க சரிங்களா. முதல்ல 5 hours எவ்வளோ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 5 ஹவர்ஸ்னா ஒரு ஹவருக்கு எத்தனை செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் 35 மினிட்ஸ்க்கு எவ்வளோ செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ அதை ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு 5 hours சரிங்களா. 5 ஹவர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், ஹவர்லேருந்து நம்ம செகண்ட்ஸாக மாற்றணும். இப்போ 2 தடவை நம்ம 60 மல்டிப்ளை பண்ணணும். 60 into 60 அப்படின்னு வரும்.
ஸோ 60 இன்ட்டு 60 இல்லைன்னா எப்படி பண்ணுங்கள், 6 ஆர் 36, 36 5 சார் பண்ணுங்கள். ஸோ 36 5 சார் எவ்வளோ வரும் பாருங்கள். 6 5 சார் 30, அப்படி சரி 5 3 சார் 15, 16 17 18, 180 வருது. ஸோ 180 தான் வருது. இங்கே 2 ஜீரோஸ் நம்ம விட்டுட்டோம், அதே எழுதிட்டோம் 1800. ஸோ 18,000 செகண்ட்ஸ் வரும் 5 ஹவர்ஸ்னால். அப்போ அடுத்தது பாருங்கள் 35 மினிட்ஸ். ஸோ 35 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். 35 மினிட்ஸ்னால் நம்ம பண்ணணும், மினிட்ஸில் வந்து செகண்ட்ஸாக மாற்றுறோம், அவ்வளோதான். அப்போ ஜஸ்ட்டு ஒரு தடவை 60 மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ என்ன ஆகும், 35 இன்ட்டு 6 இப்போ தான் நம்ம பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ 35 இன்ட்டு 6 பண்ணுங்கள். ஸோ 6 5 சார் 13 வரும், 60 சார் 18, 19 20 21 வரும். ஸோ 210 வரும். ஸோ 210 அப்படின்னு வருது. இது ஒரு மாதிரி கரெக்டாகவே எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இப்போ ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் 2 1 0. அடுத்தது இங்கே ஒரு ஜீரோ நம்ம விட்டுட்டு போயிட்டோம், அதே ஜீரோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2100 செகண்ட்ஸ் தான் வருது 35 மினிட்ஸ். அப்போ அடுத்தது பாருங்கள், நமக்கு 40 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஷினில். ஸோ பிரச்சனை இல்லை, 40 செகண்ட்ஸாகவே எடுத்துக்கணும். அப்போ இந்த 40 நம்ம ஆட் பண்ணணும். மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே நம்ம செகண்ட்ஸாக மாற்றிட்டோம். இப்போ எல்லாமே நம்ம செகண்ட்ஸாக வரும். ஓகேவா? அப்போ என்ன வரும்னா, அப்படி சரி 0 + 0 + 0 இஸ் 0. அடுத்தது 0 + 0 + 4 இஸ் 4. அடுத்தது வாட் இஸ் 0 + 1 இஸ் 1. அடுத்தது 8 + 2 இஸ் 10 ஆயிரும். ஸோ இங்கே 1 வரும், இங்கே 0 வரும். அடுத்தது 1 + 1 இஸ் 2 ஆயிரும். ஸோ 20140 தான் செகண்ட்ஸாக இருக்கும். இது மொத்த செகண்ட்ஸும் இதுதான். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எழுதிடும் 20140 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம செகண்ட் சொல்யூஷன் முடிச்சிட்டோம், செக் பண்ணி பார்ப்போம். 20140 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இதை கொஞ்சம் ரப் பண்ணிக்கோமா, இல்லை இந்த சம்ஸ். ஸோ 3.5 hours இன்ட்டு மினிட்ஸ். அப்போ ஜஸ்ட்டு ஹவர்லேருந்து மினிட்டாக மாற்றணும். சார் ஸோ மொத்தம் 3 hours எடுத்துக்கோங்க. 3 hours. ஸோ 3 hours நம்ம மினிட்ஸாக மாற்றோம்னா கண்டிப்பாக மல்டிப்ளை பை 60 போட்டால் போதும். ஏன்னா நம்ம மினிட்ஸாக தான் மாற்றுறோம். செகண்ட்ஸாக மாற்றோம்னா திருப்பி இன்னும் 60 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 6 ஆர் 18 அப்படின்னு வரும். அப்போ இன்னொரு 0 இருக்குது. அப்போ 180 மினிட்ஸ்னு ஆயிடுச்சு. ஸோ இது மினிட்ஸாக மாற்றிட்டோம். அடுத்தது பாருங்கள், என்ன இருக்குது, ½ hour. அதை தனியாக பிரிச்சுப்போம். ஸோ ½ an hour அப்படின்னா ½ an hour தான் எவ்வளோ சார், ஒரு 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ ½ an hourக்கு எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக பை 2 தான். அப்போ இது 30 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? அப்போ 30 மினிட்ஸ் ஆகிருமா, அப்போ இது வந்து 30 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் 3.5 மினிட்ஸ். 3 ஹவர்ஸ்க்கு 180 மினிட்ஸு, ½ an hourக்கு 30 மினிட்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 0 + 0 0, 8 9 10 11 அப்படி வருது. ஸோ 1 1. ஸோ 1 + 1 இஸ் 2. ஸோ 210 மினிட்ஸ் தான் நம்மளோட மினிட்ஸ் இருக்கும். ஸோ 3.5 ஹவர்ஸ்னால் இட் இஸ் ஈக்குவல் டு 210 மினிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த கால்குலேஷன் எழுதிக்கோங்க கிளாஸ் நோட்டில். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ 580 மினிட்ஸ் இன்ட்டு ஹவர்ஸாக மாற்றும். நல்லா கவனிக்கணும், மினிட்ஸ்லேருந்து ஹவர்ஸ் போகிறோம், அதாவது மினிட்ஸ்லேருந்து ஹவர் போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். ஸோ அப்போ வாட் இஸ் 580 டிவைடட் பை 60 அப்படின்னு பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆகிரும். 58/16 மட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ அதை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இங்கே 6, இங்கே வந்து 58. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 6 5 are 30, 6 are 36, 6 1 are 42, 6 8 are 48, 6 9 are 54, 6 10 are 9 வந்துடும். ஸோ 9 are 54 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ மிச்சம் இருக்க பாருங்க, 8 - 4 வந்து 4. ஸோ இதை நம்ம அடிக்காமே செஞ்சுருக்கலாம். இது அடிக்காமே 0 0 அடிக்காமே செஞ்சுருந்தாலும் அப்போ ஒரு 0 வேல்யூ இருக்கும். 60 இங்கே 580 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே 40 வந்துருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, வாட் இஸ் 9 hours 40 மினிட்ஸ் நம்ம எழுதணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9 hours 40 மினிட்ஸ். ரிமைண்டர் வரதை அப்படியே எழுதிடணும். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா டெசிமல் ஆயிடும். ஓகேவா? டெசிமல் எழுதணும்னா அப்படியே எழுதிக்கோங்க 9 hours 40 மினிட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ வி ஃபினிஷ் த ஃபோர்த் சப்டிவிஷன். அடுத்தது பாருங்க, 25200 செகண்ட்ஸ் இன்ட்டு ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம். ஸோ எப்படின்னா 2 தடவை நம்ம வந்து டிவிஷன் பண்ணணும்.
ஸோ வி கேன்சல் எவ்ரி திங். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அப்படி சரி 25200 இது செகண்ட்ஸ் இன்ட்டு ஹவர்ஸாக மாற்றணும். செகண்ட்ஸை ஹவர்ஸாக மாற்றணும்னா 2 தடவை நம்ம 60 டிவைட் பண்ணணும். அப்போ 225,200 டிவைட் பை 60 இன்ட்டு 16 போட்டுக்கலாம். அதாவது 2 தடவை டிவைட் பண்ணிட்டேன் 60. அப்போ ரெண்டுமே டினாமினேட்டில் தான் இருக்குது. இப்போ 60 16 போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். மொத்தமாக நமக்கு ஆன்சர் வந்து என்ன இருந்துச்சுன்னா வாட் இஸ் 250 வந்துருச்சு. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா which is equal to 36 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். 36 252 சார் அப்படின்னு போட்டிங்கன்னா வாட் இஸ் இப்போ 36 7 சார் போட்டு பாருங்க. 36 7 சார் 7 6 சார் 42 7 3 சார் 21 25 வந்துச்சா? அப்போ கண்டிப்பாக அடைஞ்சிச்சு. ஸோ எத்தனை டேபிள் அடங்கிடுச்சு? 36 7 சார் 252 வந்துச்சு. ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஹவர்ஸாக மாற்றிட்டோம். அப்போ இந்த மேலே தான் நம்ம ஹவர்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 7 ஹவர்ஸ். எல்லா ஆன்சர் செக் பண்ணிக்கோமா? முதல்ல 2 ஆன்சர் செக் பண்ணிட்டோம். 210 மினிட்ஸ் கரெக்டு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து 9 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 7 ஹவர்ஸ். ஓகே, நம்ம இப்போ தேர்ட் சம் கம்ப்ளீட். ஓகேவா? For your exercise 2.2, the fourth sum, the duration of the electricity consumed by the farmer for his pump set on Monday and Tuesday was 7 hours 20 minutes 35 seconds and 3 hours 44 minutes 50 seconds respectively. Find the total duration of the consumption of the electricity அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு விவசாயத்துக்காண்டி இந்த பம்ப் செட் யூஸ் பண்ணுறாரு. அதை யூஸ் பண்ணுறது வந்து மண்டே வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து 7 மணி நேரம் யூஸ் பண்ணி 20 நிமிஷம் 30 செகண்ட் ஓட்டிருக்காரு அந்த மோட்டர். டியூஸ்டே வந்து 3 ஹவர்ஸ் 44 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இதை எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு மண்டேன்னு எழுதிக்கோங்க. மண்டே எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணாரு, இது ஹவர்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து மினிட்ஸ், அடுத்து செகண்ட்ஸ் எழுதிக்கோங்க. மண்டே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாருன்னா 7 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாரு, 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணாரு, அப்புறம் 35 செகண்ட்ஸ் எழுதிக்கேன். அடுத்தது டியூஸ்டே என்ன பண்ணியிருக்காருன்னா 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அடுத்து 44 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அடுத்து வந்து 50 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தனியாக பிரித்து சொல்லிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதை சொல்லி கொடுத்துட்றேன். 60 செகண்ட்ஸ்ன்றது 1 மினிட், சரிங்களா? 60 வினாடிகள் வந்து ஒரு நிமிஷம்னு சொல்லுவோம். 60 செகண்ட்ஸ் வந்து 1 மினிட். அடுத்தது 60 நிமிஷம், அதாவது 60 மினிட்ஸ் வந்து 1 ஹவர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 60க்கு மேலே வந்ததும்போது நம்ம வந்து அதை ஒரு மினிட்டாக மாற்றிக்குவோம். மினிட்ல நம்ம வந்து 60க்கு மேலே வரும்போது அதை ஹவர்ஸாக மாற்றிக்குவோம். ஓகேவா? அதனால தான் இதை எழுதி காட்டினேன். ஓகேவா? அப்போ இது தனியாகவே பிரித்து எழுதுறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? டோட்டல் கன்செப்ஷன் கேட்டாங்க, அப்போ டோட்டல் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணுறேன், டோட்டல் அப்படின்னு எழுதிக்கிறேன். டோட்டல் டூரேஷன் ஆஃப் கன்செப்ஷன் அதெல்லாம் எழுதிக்கலாம், டோட்டல் மட்டும் எழுதிக்கலாம் போதும். ஸோ 5 + 0 வந்து 5. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது 5 6 7 8 வந்துச்சு. 85 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 85 செகண்ட்ஸ்க்குள்ள வாட் இஸ் இதை ரெண்டாக பிரிச்சு எழுதுங்க. 60 ப்ளஸ் இதை பிரிச்சு எழுதிங்கன்னா 60 ப்ளஸ் இப்போ என்ன ஆகும்? 85ல் 60 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வாட் இஸ் 85 - 60 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா இது 5, 8 - 6 வந்து 2, 25 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா? இந்த 60ன்றதை நம்ம மினிட்ஸில் கவுண்ட் பண்ணிக்கணும். அதாவது இங்கே ஒன்று ஏற்றிக்கணும். ஒரு 60 மினிட் செகண்ட் வந்து 1 மினிட். ஓகேவா? அப்போ இங்கே 1 சேர்த்துக்கிறோம், மேலே ஆட் பண்ணணும், வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எத்தனை செகண்ட்ஸ் மட்டும் வந்துச்சு? அப்போ இதை எனக்கு அடிச்சு கேன்சல் பண்ணிடணும். மொத்தம் 25 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு. ஓகேவா? இதை நம்ம மினிட்ஸாக மாற்றிட்டோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 1 + 5 சாரி 1 + 4 வந்து 5. அடுத்து வந்து 2 + 4 வந்து 6 ஆயிடுச்சு. அப்போ இங்கேயும் பாருங்க, இது 65 ஆயிடுச்சு. அப்போ 60 மினிட்ஸ் தான் 1 ஹவர். அப்போ இதை ரெண்டாக பிரிச்சு எழுதுங்க. 60 + 5. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 60 மினிட்ஸ்ன்றது 1 ஹவர். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே 1 ஹவர் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? சேர்த்துட்டோம். அப்போ இது எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னா 5 மினிட்ஸ். அடுத்தது 7 8 9 10 11 இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 11 ஹவர்ஸ். இப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோ கிடைச்சிதுன்னா வந்து 11 ஹவர்ஸ். அடுத்தது 5 மினிட்ஸ். அடுத்தது 25 செகண்ட்ஸ். இதுதான் அவனோட மொத்த ஆன்சர். நம்ம செக் பண்ணி பார்ப்போம் புக்கில். ஓகே, இதான் கரெக்டாக.
So we have finished the fourth sum. Okay. Exercise 2.2, the fifth sum. Subtract 10 hours, 20 minutes, 35 seconds from 12 hours, 18 minutes, 40 milliseconds கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃப்ரம் நான் அர்த்தம்னா இதுல இருந்து தான் இதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃப்ரம்னா இதுல இருந்து தான் இதை சப்ராக்ட் பண்ணணும் அர்த்தம். ஸோ எப்போமா நம்ம எழுதிக்குவோம். அப்படி சரி சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹவர்ஸ் எழுதிக்கிறேன், அடுத்தது மினிட்ஸு, அடுத்தது செகண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ மொதல் இதை எழுதிக்குவோம். ஸோ 12 ஹவர்ஸு, 18 மினிட்ஸு, 40 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். அடுத்தது இங்கே சப்ராக்ஷன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 10 ஹவர்ஸு, 20 மினிட்ஸு, 35 செகண்ட்ஸ் அப்படின்னு. சார் வி கண்டினியூ சார். ஸோ இங்கே சப்ராக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். சப்ராக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 40 - 35 தான் பண்ண போகிறோம். ஸோ 40ல் 35 போச்சுன்னா இது 5. ஸோ 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே 18ல் நம்ம 20 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 8ல் நம்ம 20 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆன்சர் வந்து இங்கே அப்போ சின்ன நம்பர் மைனஸ் ஏ பிக்கர் நம்பர், அது என்ன ஆகுதுன்னா வாட் இஸ் நெகட்டிவ் நம்பர் ஆகிடும். ஸோ அது வாட் இஸ் -2 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த -2 எங்கே சார் பண்ணுறது? இங்கே -2 மினிட்ஸ் நம்ம போட முடியுமா? போட முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதில் நம்ம -2 மினிட்ஸை நம்ம கழிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹவர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கழிச்சுக்கோங்க. 12 - 10. 12 - 10 எவ்வளோ இருக்குன்னா இங்கே வந்து இங்கே எழுதிக்கிறேன். இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், மினிட்ஸ் வந்து -2 இருக்கு. சரிங்களா? இப்போ ஹவர்ஸ் எழுதிக்கிறேன். ஹவர்ஸ் எழுதும்போது 12 - 10 என்ன ஆகும்னா 2 ஆயிடும். அப்போ 2 ஹவர்ஸில் நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும், மினிட்ஸை மைனஸ் சப்ராக்ஷன். மொத்தம் 2 ஹவர்ஸ் எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இன்னொன்று சொல்லிடலாம், இன்னும் இதை பிரிச்சிடலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 அப்படின்னு இருக்கு. அதாவது 2 வந்து 1 ஹவர் 1 ஹவர்னு பிரிச்சிடலாம். இந்த 1 ஹவர்ல வந்து நம்ம கழிச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சோம்னா என்ன ஆகுன்னா இந்த 1 ஹவர் அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த 1 ஹவர் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 1 ஹவர் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இந்த 1 ஹவர்லேருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம -2 பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 ஹவர் எத்தனை மினிட்ஸு? ஸோ 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஓகேவா? அதில் சப்ராக்ஷன் 2 மினிட்ஸ் பண்ணிக்கிறோம். பண்ணோம்னா நமக்கு வந்து 58 மினிட்ஸ்னு வரும். அந்த 58 மினிட்ஸை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 58 மினிட்ஸ் வந்து. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆகும். 1 ஹவர் 58 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ். ஸோ 1 ஹவர் 58 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ். இது கரெக்டாக இருக்கும். ஸோ சிக்ஸ் சொல்யூஷன் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.2ல் சிஸ்டம் சேஞ்ச் தி ஃபாலோயிங் இன்ட்டு 12 ஹவர் ஃபார்மெட். 12 ஹவர் ஃபார்மெட் தான் நமக்கு என்ன எழுதணும்னா அப்படி சரி அது ஏஎம்மா அது பிஎம்மா எழுதணும். அடுத்தது அப்படி சரி இது காலையில் இருந்துச்சுன்னா ஏஎம் எழுதணும். 12 o'clock மதியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சுன்னா அது பிஎம் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ரெகுலர் டைமில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட் அப்டேஷன் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் அப்டேஷன் வந்து 0 to 00 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ரயில்வே டைமிங் தான் இருக்குது. இது மதியானம் 2 o'clock கிடையாது, கண்டிப்பாக காலை 2 o'clock தான் இருக்குது. அப்போ இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா மதியானம் 2 o'clockனா இதோட 12 ப்ளஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அது 14.00 இருக்கும். அப்போ இது வந்து காலையில் தான். ஸோ அப்போ இது என்ன ஆன்சர் வரும்னா அப்படி சரி 2 AM அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சர் 2 AM கொடுத்துருக்காங்க. நம்ம 2.00 AM கொடுக்கணும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 08:45 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 8ல் தான் வரும். 12 தாண்டி போகல. 12 தாண்டி போனால் தான் நமக்கு பிஎம்மாக கொண்டு வரணும். ஸோ அப்போ 12 கிலோ தான் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா 8:45. இங்கே டபுள் கோலன் வைக்கணும், இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் வைக்கணும். ஸோ 8:45 AM அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது தேர்ட் சொல்யூஷன். தேர்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் 21:10 அப்படின்னு வரும். 21:10 ஹவர்ஸ் அப்படின்னு வரும். 21 பார்த்தீங்கன்னா 12 தாண்டி போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 21 - 12 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ இதோட சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 1 - 2 பண்ண முடியாது. அப்போ இது 1 ஆயிரும், இது 11 ஆயிரும். ஸோ 11 - 2 வந்து வாட் இஸ் 9 அப்படின்னு வரும். 1 - 1 0. அப்போ இது நம்ம ரயில்வே டைம் வந்து நம்ம நார்மல் டைம் கொண்டு வரணும். 9 வந்துச்சு. ஸோ இட் இஸ் 9. மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இட் இஸ் 9:10. இப்போ இது 12 தாண்டி போனால இது பிஎம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் சொல்யூஷன் போவோம். வாட் இஸ் 11:20 ஹவர்ஸ். ஸோ 12 தாண்டி போகல, 11 கீழே தான் இருக்குது. அப்போ இது ஏஎம் தான் வரும். ஸோ இப்போ அப்படியே எழுதிக்கோங்க 11:20 AM.
அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்னன்னா 00:00 வாட் இஸ் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 00ன்னு எப்போ வரும் அப்படின்னா மதியானம் 12 மணினா அது 12 o'clock இல்லைனா 12:00 அப்படின்னு வந்துருக்கும். இது வந்து வாட் இஸ் மிட் நைட். ஸோ இது 12 மிட் நைட். நம்ம எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டாக பண்ணிருக்கோம் தான் இருக்குது. செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான். ஸோ வி ஃபினிஷ் த சிஸ்டம். go with your exercise 2.2 the 7th sum. இப்போ போன சம் வந்து நம்ம 12 hour ஃபார்மேட்டில் மாற்றணும், 24 hour ஃபார்மேட்டில் மாற்றணும். அவ்வளோதான். ஏஎம் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் சப்டிஷனில். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் வந்து பிரச்சனையே இல்லை. 12க்கு கம்மியாக இருக்கான்னு பாருங்க. 12 கம்மியாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. ஏஎம் அப்படின்னா அப்படியே வந்து 3 03:2 லைவ் டைம் மாதிரியே எழுதுவோம். 15 ஹவர்ஸ்னு எழுதணும். இங்கே 2 கோலன் வைக்கணும். கோலன் மாதிரி வைக்கணும். ஓகேவா? இது பாயிண்ட் வைக்கணும், இங்கே ஒரு கோலன் மாதிரி வைக்கணும். அடுத்த செகண்ட் சப்டிஷன் பாருங்க. 12:35 PM அப்படின்னு சொல்றாங்க. 12:35 PMனா வாட் இஸ் 12. இப்போ 12 o'clockனா மதியானம் 12 மணிக்கு. அதுக்கு ஹவர்ஸை மாற்றும் போது என்ன வரும்னா 12க்கு அப்புறம் வராது 13 தான். நம்ம வந்து 1 o'clock தான் நம்ம வந்து 13ன்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் வந்து ஒரு 12:35 ஹவர்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது நமக்கு இது செகண்ட் சப்டிஷன் போல. இது கொஸ்டின் கிளியர் இருக்கு. இது செகண்ட் சப்டிஷன், இது தேர்ட் சப்டிஷன், இது ஃபோர்த் சப்டிஷன். ஸோ 12 நோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து 12 நோன்னு எழுதிக்கிறேன். ஸோ 12 நோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வரக்கூடாது, ஒரு பாயிண்ட் தான் வரும். 12 நோன்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர்நூன், மதியானம் ஹவர்ஸ். அப்போ நம்ம அதை 12:00 ஹவர்ஸ்ன்னு எழுதணும். அடுத்தது வாட் இஸ் 12 மிட் நைட் அப்படின்னு. இல்லை இது எப்படி எழுதலாம்னா ஒன்று ஃபஸ்ட்டு இது முன்னாடி தான் சொன்னால் பார்ப்போம். 00 ஹவர்ஸ்னு எழுதலாம். ஆர் இன்னொரு டைமாக எழுதலாம் 24:00 ஹவர்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? 12 ஹவர்ஸ்னால் மத்தியானம் ஹவர்ஸ். அதெல்லாம் நோன் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் தான் நோன்னு சொல்லுவாங்க. மிட் நைட்டுன்னு வரும்போது 00 எழுதிக்கலாம், 24:00 எழுதிக்கலாம். 2 தடவை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம 7 சம் முடிச்சிட்டோம். Today class is over. We continue in the next week. Okay? Thank you, students.